விஜய் பார்வதி அண்ட் கம்ருதீன் 2 பேருக்கும் பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலேயே இல்லாத வகையில கப்பிள் ரெட் கார்டு, ஜோடி ரெட் கார்டு, டாக்ஸிக் ரெட் கார்டுன்னு சொல்லலாம் விஜய் சேதுபதி சார் கொடுத்துருக்காரு. ஆட்ஸ்அப் டு விஜய் டிவி அண்ட் விஜய் சேதுபதி சார். எங்க இதை பண்ணாம இதெல்லாம் பண்றது சகஜம்தான், இயல்புதான் அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வச்சிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாம, தப்பை கொண்டாடாம இது தப்பு அப்படின்னு நச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்தது அந்த ரெட் கார்டு. இப்படி ஒரு பொண்ணு இருக்கவே கூடாதுங்கிற ஒரு மோசமான மாடலா தான் இன்னைக்கு மக்கள் முன்னாடி மாறி நிக்கிறாங்க விஜய் பார்வதி. அதாவது தப்பு பண்ணிட்டு ஒரு கில்ட் கிடையாது, ஈஸியா சாரி சொல்லிட்டு அதை கடந்து போயிடலான்னு தான் அவங்க நேத்து முழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப தில்லா சொல்றாங்க பார்வதி. ஆமா, நான் காலை வச்சு மிதிச்சு தள்ளி விட்டேன் சாண்ட்ராவை, கையில கடிச்சேன், இப்போ என்ன, இதுதான் என் கேமு, இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. காலை வச்சு நம்ம அடுத்தவங்களை மிதிக்கலாமா? இது என்ன கேம், இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இதை ஒரு பொண்ணு ரொம்ப தில்லா நேஷனல் டெலிவிஷன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரின்னு. அதை உட்காந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் கம்ருதீன். இந்த 2 பேரோட இந்த டாக்ஸிக் நார்சிஸ்டிக் கேரக்டர் பார்க்கும்போதே இவங்க மனிதர்களோட சேர்ந்து வாழறதுக்கே தகுதி இல்லையா அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. ஒரு கூரைக்கு கீழே இவங்க கூட கண்டினியூஸாக வாழ முடியாது பல நாட்கள் அப்படின்றது இவங்களே உறுதி பண்ணுறாங்க. சில மணி நேரம் வேணால் ஒர்க்குக்காகவோ வேறு எதுக்காகவோ இவங்க கூட பழக்கம் வச்சுக்கலாம் அப்படின்றத அவங்க தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. பிக் பாஸ் ஒன்றும் நம்ம சொந்த வீடு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கும் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கும்